So we're at Nav Studio. வணக்கம். 32 கன்வர்ஷன்ஸ் Kodak XR 100. இன்னொருத்தவங்க பார்க்கும்போது அந்த மிஸ்டேக்ஸ் தெரியாது. லாக் இன் ஃபைனல் இமேஜ். ஐயோ இது அவ்வளோதான், நம்ம நாளைக்கு ரிலீஸ் பண்ணோம். இங்கேருந்து இங்கே வரும்போது இட் வாஸ் பெட்டர். ஃபீட்பேக் செஷன் பெட்டராக பண்ணியிருக்கலான்றது தோணிகிட்டே இருந்துச்சு. என் இனிய தமிழ் மக்களே, personally something I learned was ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். This is Nav Colorist and thank you Sai and Shiva for coming here and Enoch. So yeah, it's a second collaboration with CC and I'm very happy and grateful that this is happening and it's a really good project. Thank you and we'll dive into the project breakdown. ஸோ நான் லைட் ரூமில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ப்ராஜெக்டோட ஒரு ஓவர் வியூ எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ப்ராஜெக்டில் எப்படி இருந்துச்சுன்னா 2 இதுவாக செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஒன் இன்டீரியர் அந்த ட்ரக்குள்ளே நடக்கிற ஒரு சீக்வன்ஸ் அண்ட் தென் எக்ஸ்டீரியர் விச் இஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் கோன் பி சிஜியாக இருக்குது. சிஜிலேயே 2 இதுவாக பிரியுது அண்ட் தென் உள்ள ட்ரக்குள்ளே 2 இதுவாக பிரியுது. விச் இஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது அசல் அவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஷார்ட்ஸ் இருக்கும். ஸோ தட் அவருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த லேட்டர் செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அ பார்ட்டி வைபாக மாறுது. அண்ட் வெளியே வரும்போது பார்க்கும்போது இட்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு சீன் இருக்கும் அண்ட் தென் அவர் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். ப்ராஜெக்டில் காம்ப்ளிகேஷனாக எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா பிரிங்கிங் தி கன்சிஸ்டன்சி த்ரூ அவுட் ஒரு இன்டீரியர்லேயும் அந்த கன்சிஸ்டன்சி பில்ட் பண்ணணும் அண்ட் தென் எக்ஸ்டீரியர் வரும்போது இட்ஸ் லைக் சிஜியும் மேட்ச் பண்ணணும். ஸோ ஓவராலாக இப்போ அந்த கன்சிஸ்டன்சிக்கு 2 விஷயம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். விச் இஸ் இன்டீரியரில் ஒரு ஆக்வா க்ரீனை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதே தான் எக்ஸ்டீரியர் வரும்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் ஒரு ஆக்வா க்ரீன் இருக்கும். ஸ்கைல தான் ஆமாம், ஸ்கை அண்ட் தென் ஷேடோஸ்லாம் இருக்கும். பிளாக் லெவல்ஸும் ஒரு த்ரூ அவுட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்போம். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்டோட செட்டிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கலர் மேனேஜ்மெண்ட்டில் போனோன்னா இது டாவின்சி வைட் கேமெட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் ரெக் 709 சீனில் தான் வச்சுருக்கேன். எதனால யூ சூஸ் டாவின்சி வைட் கேம்? அதோட ஒர்க்கிங் கலர் ஸ்பேஸ் அதாவது இருக்க போகுது விச் இஸ் லைக் டைம்லைன் கலர் ஸ்பேஸ் குட் பி ஆல்சோ செட் அஸ் ஒர்க்கிங் கலர் ஸ்பேஸ். நான் ஒர்க் பண்ணுற கலர் ஸ்பேஸ் வந்து ஒரு வைடராக எனக்கு இருக்கும் போது ஃபுட்டேஜில் பிரேக் ஆகுறதோ இல்லாட்டி ஐ ஹாவ் மோர் ஸ்பேஸ் டு கோ அரவுண்ட் டு ஒர்க் அரவுண்ட் வெரைட்டிஸ் க்ரியேட் பண்ண முடியும் அண்ட் தென் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாகும். ஐ ஸ்டார்ட் வித் திஸ் ஷாட் விச் இஸ் இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. ஸோ ஐ ஜஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் ஆல் டி. யூஸ்வலாகவே ப்ராஜெக்ட் அப்ரோச் பண்ணும்போது இந்த கன்வர்ஷன் இதில் தான் ஒரு பெரிய ஒரு மேஜிக்கே இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ கரெக்டான கன்வர்ஷன் மட்டும் நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம்னாவே அங்கேயே ஒரு 30 to 40% ஆஃப் ஜாப் வில் பி ரியலி குட். கரெக்டாக பிளாக்ஸ் வந்துடுச்சா அண்ட் தென் ஸ்கின் கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிடுச்சா, ஓவரால் கலர்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கா, அதுக்கப்புறம் கலர் டெம்பரேச்சர் எல்லாமே இதில் பேசிக்காக இந்த கலர் கரெக்ஷன் அது ரிலேட்டடான விஷயங்களை இதுலேயே செட் ஆகிடும். ஸோ இதை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு இட்ஸ் லைக் ஐ டேக் அ லாட் ஆஃப் டைம். இப்போ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். சில நேரத்தில் ஆரியோட ரெக் 709 கன்வர்ஷன் லட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்ப்பேன். ஸோ கிட்டத்தட்ட 32 கன்வர்ஷன்ஸ் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் லாக் டு நார்மல் கலர் ஸ்பேஸ் கன்வர்ஷன். எக்ஸாக்ட்லி. ஸோ சில நேரத்தில் நான் வந்து சோனியோடது யூஸ் பண்ணுவேன், ரெட்டோடதுக்கும் கன்வர்ஷன் யூஸ் பண்ணி பார்ப்பேன், அது எப்படி ரியாக்ட் பண்ணுது. அண்ட் தென் சில நேரத்தில் ஃபிலிம் கன்வர்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்பேன், அதுக்கப்புறம் டிஹான்ஸர் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ டு செக் எப்படி இது ஒர்க் ஆகுது, இது ஏதாச்சும் நம்மளுக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு. சில நேரத்தில் அது பியூட்டிஃபுல்லான ரிசல்ட் கொடுக்கும் நார்மல் ஸ்டாண்டர்ட் அந்த கேமராவோட கன்வர்ஷன் இல்லாமலேவே. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பிரேக்கிங் ரூல் மாதிரி தான் இந்த ப்ராசஸ். ஒன்னொன்னுலயும் ஸ்கின் டோன்ஸ் அண்ட் தென் பிளாக் பாயிண்ட்ஸும் வேற மாதிரி ரியாக்ட் ஆகுது. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த லெவல் ஆஃப் ஒரு 32 கன்வர்ஷன்ஸ் நான் இதுக்கு முன்னாடி ஒரு 50 or 80+ கன்வர்ஷன் நான் ட்ரை பண்ணி அதுலேருந்து செலக்ட் பண்ணது இதில் சினிமோட்டோகிராஃபருக்கு நான் போட்டு காட்டினதுக்கப்புறம் ஹீ டோல் மீ லைக் அவருக்கு எது ப்ரிஃபர் ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்த 3 ப்ரிஃபர் ஆயிருந்தது. ஒன்று வந்து ஆரியோட கன்வர்ஷன், இன்னொன்று கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் அகெயின் கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதோட கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓகே இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ப்ராஜெக்டோட பெரிய ப்ளஸ் என்னென்னா இது ஆரி ராவில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ராவோட கேமரா டேட்டா யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் எனக்கு இட் ஜஸ்ட் ஓப்பன்ஸ் அப் வென் இட்ஸ் ரா.
ஸோ அதனால இட்ஸ் அ வெரி ப்ளஸ் நம்மளுக்கு ராவில் யூஸ் பண்ணும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் கேமராவில் வந்து அங்கே ஸ்பாட்டில் அவங்க கலர் டெம்பரேச்சர் ஷிஃப்ட் பண்ணுறாங்கன்னா என்ன ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுமோ அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் நம்மளுக்கு இங்கே க்ரியேட் ஆகும். ஸோ இட்ஸ் அண்ட் வண்டர்ஃபுல்லான ஒரு பேனல். ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் வித் திஸ். இதில் நான் கொஞ்சம் கலர் டெம்பரேச்சர்லாம் மாற்றினது அண்ட் தென் டிண்ட் லைட்டாக வந்து எக்ஸ்போஷர் ஒர்க் பண்ணல. பிகினிங்கில் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன். அதனால் நாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஐ செட் இட் டு நேட்டிவ் எக்ஸ்போஷர் லைட்டாக விச் இஸ் 800. அதுக்கப்புறம் ஷேடோஸ் கொஞ்சம் லைட்டாக மாற்றிருக்கேன். அப்புறம் சேச்சுரேஷன் கொஞ்சம் குறைச்சிருக்கேன். கன்வர்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குது, கன்வர்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. which I would say like before conversion, after conversion notes. So இந்த கன்வர்ஷன் பிஃபோர் நடக்கிறதுல என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா தி வே ஹவு பிளாக்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும். முன்னாடி நம்ம என்ன பண்ணாலுமே பிளாக் வந்து போய் கீழே டச் ஆகாது. டச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப க்ரஷ் பண்ணால் கூட பிளாக் அப்படியே ரொம்ப மட்டியாக கூட மாறிடும் முன்னாடி. அந்த இடத்துல நம்ம முடிஞ்சவளோ டீட்டெயில்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணி கான்ட்ராஸ்ட்டை பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லேட்டர் ஆஃப்டர் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் யூ கேன் அச்சீவ் லைக் ஒரு பஞ்சியான லுக் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆஃப்டர் கன்வர்ஷன் நம்ம பண்ணலாம். சீரியல் நோட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்க சீரியல் நோட் யூஸ் பண்ணல, ஐ யூஸ் பேரலல் நோட்ஸ். இப்போ சீரியல் நோட் யூஸ் பண்ணுறேன்னா இங்கே ஒரு நோட் இதில் ஒர்க் பண்ணிவிட்டு லேட்டராக இன்னொரு நோட் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன்னா இட்ஸ் கோன் டேக் தி டேட்டா ஃப்ரம் தி இந்த நோட்லேருந்து டேட்டா எடுக்கும். பேரலல் நோட்டில் ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் டேக்கிங் ஆல் தி சிக்னல் ஃப்ரம் தி வெரி இனிஷியல்லேருந்து எந்த மேனிப்புலேட் பண்ணாத ஒரு டேட்டாவை அது க்ளீன் டேட்டாவோட என்னால் ஒர்க் பண்ண முடியும். லேட்டராக அதுவே வந்து சூப்பராக மிக்ஸாக எனக்கு ஒரு ரிசல்ட் வரும் லேயர் பேரலல் நோடில் ஒர்க் பண்ணும்போது. அண்ட் தென் ஐ ஸ்டார்ட் வித் திஸ் நாய்ஸ் ரிடக்ஷன். கொஞ்சம் நாய்ஸ் ரிடக்ஷன் போட வேண்டியதான் அந்த ப்ராஜெக்டில். இங்கே நாய்ஸ் ரிடக்ஷன் போடாமலே இந்த சீனுக்கே வந்து நான் ப்ரீயில் போய் போட்டேன் இந்த ப்ராஜெக்டுக்கு. ஸோ லைட்டாக கான்ட்ராஸ்ட் பில்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் அகெயின் ஃபுல் எவ்ரி திங் இஸ் மோஸ்ட்லி கான்ட்ராஸ்ட். அண்ட் தென் கட் பண்ணுறது அந்த விஷயங்கள் தான் இருக்கும். மொத்தமாகவும் கட் பண்ணலாம், அதே டைனமிக்காகவும் கட் பண்ணலாம். ஸோ இங்கே கொஞ்சம் கட் பண்ணலாம், அதுக்கப்புறம் லைட்டாக இங்கே ஓப்பன் பண்ணலாம், கொஞ்சம் இங்கே கட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம ப்ளே பண்ணும்போது இட் கிரியேட்ஸ் ஒரு டைனமிக்கான ஒரு கான்ட்ராஸ்ட் நம்ம ஃப்ரேமில் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு நோட்டில் கான்ட்ராஸ்ட் பில்ட் ஆகிருக்கு. அகெயின் லைட்டாக ஷேடோஸ் லிஃப்டட். இங்கே வந்து கண்ணு போகுது, ஸோ ஐ ஜஸ்ட் அதை கட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் இன்னும் ஒரு ஃபோக்கஸ் அவர் மேலே கொண்டு வரும். இனவே இது வந்து இந்த சைட்லேருந்து ஒரு லைட் அங்கே வருது. ஸோ அந்த லைட்டை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறோம். அதை யூஸ் பண்ணி ஓகே லெட்ஸ் கிவ் இந்த சைட்லேருந்து அவருக்கு கொடுக்கலாம் கட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் போய் ஓப்பன் பண்ணுறேன். லெட்ஸ் see. கொஞ்சம் ஷேடோஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஷேடோஸ் தேவைப்பட்டுச்சு. அகெயின் ஷேடோஸ் கொஞ்சம் மேலேருந்து கட் பண்ணலாம். இவங்க சைடில் வந்து இப்போ கண்ணு போகுது. ஸோ லெட்ஸ் ரெட்யூஸ் இட். ஸோ அவர் மேலே போகிறதுக்கு பில்ட் பண்ணுறோம். அந்த சைட்லையும் கட் பண்ணுறோம். அகெயின் கட்டிங். இப்போ தான் இவருக்கு வந்து ஃபேஸில் ஒன்று போடுறோம். பட் ஸ்டில் அது ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது, அதை நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் லேட்டராக. ஸோ வி ரெடியூஸ்ட் இட். ஒரு கான்ட்ராஸ்ட்டும் ஒன்று பில்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபேஸில். அதுக்கப்புறம் அவருக்கு மட்டுமே கீப் பண்ணி அவரோட ட்ரெஸ்ஸை வெளியே பாப் பண்ணலாம். அண்ட் இதில் என்ன சம விஷயம் நடந்ததுன்னா காஸ்டியூமாக வந்து சின்ஸ் அவருக்கு மட்டும் எல்லோ இருந்து ஓவராலாக கொஞ்சம் க்ரீனான ஒரு வைப் லைட்டிங் அண்ட் வைப் க்ரியேட் பண்ணதுனால வி ஆர் ஏபிள் டு கிரியேட் ஒரு எல்லோ அண்ட் க்ரீன் கான்ட்ராஸ்ட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ண முடிஞ்சது. அது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு இந்த ப்ராஜெக்டில். அதன் இங்கே கீழே ஒரு கண் இங்கே போகுது. ஸோ லெட்ஸ் ரெடியூஸ் இட். மேக்ஸிமம் எப்படி சப்ஜெக்ட் கண்ணு கொண்டு போகிறது, அதே நேரத்தில் ரொம்ப க்ரஷ் பண்ணவும் கூடாது. அங்கே எப்படி நம்ம ஷூட் பண்ணும் போது ஃப்ளாக்ஸ் போட்டு கட் பண்ணி நெகட்டிவ்ஸ் வச்சு கட் பண்ணி அங்கே அந்த கான்ட்ராஸ்ட் பில்ட் பண்ணுவோம். ஸோ வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு பில்ட் சிமிலர் டு தட். அந்த நீங்கள் லைட்டாக முன்னாடி நான் கட் பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இல்லை ரொம்ப ஃப்ரேமே வந்து ஃப்ளாட்டாக மாறிடுச்சு, அவருக்கு மட்டும்தான் இருக்குது, கொஞ்சம் அப்போ எங்கேயாச்சும் லிஃப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இங்கே லிஃப்ட் பண்ணேன். ஸோ தட் ஒயிட் பிளாக் கொஞ்சம் கிரே அண்ட் தென் ஒயிட். ஸோ வந்து ஷூட்டில் வந்து வேற ஒரு கட்டர்ஸ் ஆர் லைக் டிஃப்யூஷன் வந்து லைக் we're trying to provide எக்ஸாக்ட்லி அந்த சிமிலர் எஃபெக்ட் தான் நம்ம இங்கே ட்ரை பண்ண பார்க்குறோம். எல்லாமே கட் பண்ண நோட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் வந்தது லெட்ஸ் see. ஸோ இங்கேருந்து கட் பண்ணி ஒரு மாதிரி நம்ம we have brought it here. ஓகே. இந்த ப்ராஜெக்டில் நான் டைனமிக் கீ ஃப்ரேமிங் ஒர்க் பண்ணியிருப்பேன்.
இந்த ஸோ கொஞ்சம் சில இப்போ ஷார்ட் போக போக கொஞ்சம் பிரைட் ஆக வாய்ப்பு இருக்குது, அது இல்லாட்டி சில நேரத்தில் டார்க் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரே குளோபலாக போட்டோன்னா நம்மளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்டில் நம்மளுக்கு வந்து பிரைட் தேவையோ அந்த பாயிண்டில் கரெக்டாக அந்த பிரைட்னஸ் ஓப்பன் அப் ஆகிற மாதிரி. ஸோ டைனமிக்லி ஜஸ்ட் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுறது, கிராஜுவலாக குறையிறது, அந்த மாதிரிலாம் இந்த 20th நோடில் ஒர்க் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் see what's inside it. Yeah, it's again contrast தான். அதுக்கப்புறம் இது பர்டிகுலர் சினிமோட்டோகிராஃபர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் ப்ளூ வந்து இந்த பேலட்குள்ளே வேணாம், நம்ம முடிஞ்சோட எல்லாமே வந்து ப்ளூவை எலிமினேட் பண்ணிவிட்டு ஆக்வா க்ரீன்ஸாகவே நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தார். ஸோ தட் வாஸ் எ நைஸ் கால். ஸோ தட் பேலட் அண்ட் ஹார்மனிக்குள்ளே வர ஆரம்பிச்சுது பிக்சராக. அதுக்கப்புறம் இது HDR டூல் யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டூலாக இருக்குது. லைக் சூப்பர்பாக நம்ம சின்ன சின்ன ஷேடோஸ், பிளாக்ஸ் அண்ட் தென் இதில் பிளாக் டார்க் ஷேடோ. ஸோ ஒரு பிளாக் எடுத்தாவே ஒரு ஷேடோ ரீஜன் எடுத்தாவே அதுவே 3 இதில் நம்ம பிரித்து ஒர்க் பண்ண முடியுது. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஃபால் ஆஃப் எவ்வளோ வேணும் அந்த விஷயம்லாம் இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டூல். அண்ட் தென் இவருக்கு வந்து கீ பண்ணியிருப்போம். அந்த எல்லோ இப்போ கீ பண்ணக்கப்புறம் அது கலர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் லைக் உட்காராத மாதிரி இருக்கும். இப்போது இட் வாஸ் லைக் இதுவே பெட்டராக இருந்திருக்கு. ஆனால் ஓவரால் நான் இந்த லுக்கு வந்தக்கப்புறம் யூ கேன் சி லைக் வாட் இட் ஹேஸ். ஓகே, ஸோ இப்போ என்னமே வர செக்ஷன் வந்து லுக்ஸ் இஸ் இட்? எஸ். ஸோ இந்த கன்வர்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் பார்த்தோம், விச் இஸ் லைக் கான்ட்ராஸ்ட் பில்டிங். அதே நேரத்தில் இந்த கட் பண்ணுறதும் பார்த்தோம். இது வந்து நம்ம லேட்டராகவும் பண்ணியிருக்கலாம், விச் இஸ் ஆஃப்டர் கன்வர்ஷனுக்கு அப்புறம் பண்ணியிருக்கலாம். பட் தி ரிசல்ட் இஸ் கோன் சேஞ்ச். இதுக்கு முன்னாடி பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வி ஹாவ் அ மோர் ஃப்ரீடம் இன் பிளாக்ஸ். அதுக்கப்புறம் லேட்டர் கன்வர்ஷனுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா அகெயின் கட்டிங் அண்ட் தென் கான்ட்ராஸ்ட் பில்டிங். அதுக்கப்புறம் எதெல்லாம் செப்பரேட் பண்ணலாமா அதெல்லாம் செப்பரேட் பண்ணி வி ஹவ் கம் ஹியர். ஒன்ஸ் எனக்கு இதெல்லாமே முடிஞ்சிடுச்சக்கப்புறம் ஐ கோ டு தி லுக் டெவலப்மெண்ட். ஸோ நான் இப்போ க்ளோன்ற ஒரு விஷயம் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த க்ளோ போட்டு யூ கேன் கம்போசிட் டைப்பில் வந்து சாஃப்ட் லைட்டுன்னு யூஸ் பண்ணிங்கன்னா யூ ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் ரிசல்ட். இதில் நல்லா ஒரு நல்ல ரிசல்ட் வரும். ஒரு க்ரியேட்டிவ் லெட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், லைக் விச் இஸ் டர்னிங் ஆல் தி ப்ளூஸ் அண்ட் வார்ம்த் எல்லாமே கொஞ்சம் மோர் பேலட்டில் வரவே. இது வந்து நீங்களா போட்ட லட்டா ரிசால்வ்ல? இது வந்து பர்ச்சேஸ் பண்ண லட். இது ஓகே, இது ஸ்டாண்டர்ட் லட். அண்ட் தென் டிஹான்சர். இது என்னோட ரீசெண்ட் ரொம்ப ஃபேவரட். இது விச் இஸ் இப்போ ஓவராலாக கொஞ்சம் ஒரு டிஸ்டார்டட் ஆர் கொஞ்சம் அவேவாக இருக்குது பார்க்கும் போது. இதில் வந்து நான் என்ன ஸ்டாக் யூஸ் பண்ணியிருக்கேன், கொடாக் எக்தார் 100 யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இதில் இருக்கும் ஒரு 30 or 50 கிட்டே இருக்கும் இதில் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து நான் நெகட்டிவ் ஸ்டாக் தான் வச்சுருக்கேன், விச் இஸ் அதில் வந்து அவ்வளோ இது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எது ஒர்க் ஆகுதுன்னு பண்ணிவிட்டு அண்ட் தென் ஐ டேக் அ கிராப் ஆஃப் இட். லேட்டராக அதை போட்டு பார்ப்பேன் எது கரெக்டாக இருக்குன்னு. ஸோ இட்ஸ் அகெயின் அன் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராசஸ். அண்ட் ஓவரால் கிரேடே வந்து ஐ ஃபைண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான். I just keep trying, go into the flow of grading. பாடியோட இதை தான் நான் பார்ப்பேன். என் பாடி it says to us like, okay, it's right, it's good. So the body navigates எது கரெக்டான அந்த ஆர்டிஸ்டிக்காக எஸ்தட்டிக்லி இட்ஸ் ஒர்க்கிங் instinct based decision. So I find in the particular Kodak Ektar 100 was working out for me. And then again, which is a keyframing contrast building. ஸோ கொஞ்சம் ஷேடோஸில் வந்து ரெட்ஸ் அண்ட் லைட்டாக மெஜந்தா இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதான் இருந்துச்சு ஃபார் பில்டிங் கன்சிஸ்டன்சி. அகெயின் மேலேயும் கீழேயும் ஒரு கட் டவுன் பண்ண வேண்டியதான். இது வரைக்கும் நம்ம ஒரு பாஸ் இருந்தது இதுதான். அந்த லேட்டராக வந்து சினிமோட்டோகிராஃபர் ஸோ அதை டிபி கரெக்ஷன் போட்டிருக்கேன். ஆஸ்மி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணலாம், லிஃப்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஷார்ப்னஸ் லைட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் கொஞ்சம் ஸ்மூத் இன்ட்ரடியூஸ்ட். இன்னும் சேச்சுரேஷன் தேவைப்படுது, ரொம்ப டல்லாக இருக்குன்னு சொன்னேன். அகெயின் ஐ புஷ்ட் இட் சேச்சுரேஷன். நீங்கள் எதில் ப்ரோ சேச்சுரேஷன் யூஸ் பண்ணுவீங்க? வி இல்லையா? லிஃப்ட் காமா கெயினை வச்சு கலர்ஸ் வந்து கொஞ்சம் சேச்சுரேஷன் பில்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த சேச்சுரேஷனை விட ஐ ஃபைண்ட் இட் நம்மளுக்கு கலர் ஸ்லைஸில் வந்தோன்னா சேச்சுரேஷன் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இட் கிவ்ஸ் அ ரியலி குட் ரிசல்ட் இந்த இது. அண்ட் நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் இன்னொரு வே ஆஃப் சேச்சுரேஷன். லைக் நோட் போட்டு இதுவும் ஐ ரியலி லைக் இட், விச் இஸ் சேனல் 1 ஆஃப் பண்ணிடலாம் அண்ட் தென் சேனல் 2 ஆஃப் பண்ணிட்டு இதோட கலர் ஸ்பேஸ் வந்து HSL வச்சிங்கன்னா விச் இஸ் ஹியூ சேச்சுரேஷன் அண்ட் லூமினன்ஸ். நம்ம ஹியூ அண்ட் லூமினன்ஸ் சேனல் ஆஃப் பண்ணிட்டோம். இட்ஸ் ஜஸ்ட் நவ் இன் சேச்சுரேஷன். அதுக்கப்புறம் இதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்வில்
ஓகே. இப்போ நீங்கள் இன்னும் இதில் பயங்கர ஃப்ளெக்சிபிளாக நம்ம ஒர்க் பண்ண முடியும். இதில் இன்னும் ரொம்ப ஃபெடிலிட்டின்னு சொல்லுவாங்க, வேறு இமேஜ் வந்து பிரேக் ஆகாமலே ரொம்ப க்ளீனராக நம்மளுக்கு வந்து அந்த கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுறது. அந்த விஷயம் இப்போ காட்டின மெத்தடில் இட் ரியலி ஒர்க்ஸ் அவுட் வெல். இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோன்னா ஓரளவுக்கு லுக்கெல்லாம் டெவலப் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து போஸ்ட்டுக்கு போகிறோம். குரூப் போஸ்ட்டில் தான் விச் இஸ் இந்த ஓவரால் குரூப்புக்கு ஒரு லுக் டெவலப் பண்ணியிருப்போம்ல. ஸோ இது பார்ப்போம். அகெயின் சேச்சுரேஷன் அண்ட் கலர்லாம் கொஞ்சம் ட்வீக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கலர் ரேப் டூல் யூஸ் ஆகிருக்கு. அது எதுக்குன்னா இந்த இதுக்கெல்லாம் ஒர்க் ஆகிருக்கு. ஆக்வா இல்லாமல் லைட்டாக இன்னும் கொஞ்சம் ப்ளூ எடுத்துகிட்டு வரலாம். ஸோ தட் இட் கிரியேட்ஸ் ஒரு எனர்ஜெட்டிக் வைபாக இருக்கலாம். அகெயின் ஃபிலிம் ஸ்டாக் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அகெயின் லுக்ஸ் கடைசியாக வந்து ஃபிலிம் கன்வெர்ட்டர் போட்டு திஸ் வாஸ் தி கிளிப். இதில் இதுதான் பண்ணியிருந்தோம். நம்ம லாக் ஸ்பேஸ் இப்படி இருந்துச்சு. அண்ட் தென் அங்கேருந்து ரெக்ஸ் 109 இந்த கன்வர்ஷன் வந்தோம். அண்ட் தென் ஃபைனல் லுக் வி ஹாவ் கம் ஹியர். எனக்கு ப்ராஜெக்ட்லேயே இந்த ஷாட் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஷாட்டாக இருந்துச்சு. இங்கே எனக்கு யூஸ்வலாக பர்பிள் வரும்போது அந்த அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் இதில் இந்த எல்லோ இந்த பர்பிள்லாம் ஒரு சூப்பர்பான ஒரு கான்ட்ராஸ்ட் பில்ட் பண்ணிச்சு. ஒரு கலர் கான்ட்ராஸ்ட்டாக எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருந்தது. இதோட குவிக்காக பார்த்துடலாமா என்ன? ஸோ திஸ் வாஸ் தி கன்வோ. இது கன்வர்ஷன் போட்ட உடனே சூப்பராக வந்துருச்சு. நம்ம ஒரு வாட்டி அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னா அதே தான் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக வில் பி கேரிங் அவுட். ஸோ நான் ஓவராலாக பார்க்கலாம் இது என்ன பண்ணியிருக்கேன். ஸோ சம்வேர் இங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். லெட்ஸி லேட்டராக மாறும் இங்கெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகிருக்கு. லெட்ஸி வை. ஸோ லேட்டராக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் தென் ஓவரால் இப்போ நான் முன்னாடி அந்த ஷாட்டுக்கு நம்ம பார்த்துருந்தோம்ல சிமிலர் கேரக்டரிஸ்டிக் சிமிலர் விஷயங்கள் தான் அடுத்தடுத்தது இதுலேயும் வந்திருக்கும். ஸோ ஓவரால் இங்கேருந்து இங்கே ஒரு பிளெண்ட் வந்திருக்கும். பட் ஸ்டில் ஐ ஃபைண்ட் இட் இங்கேயே ஒரு சூப்பராக இருக்குது எனக்கு. அந்த அதே டிஹான்சரோட கொடாக் எக்தார். அண்ட் தென் ஃபைனலாக இது வரும்போது இங்கே வந்து அச்சீவ் ஆகிருக்கும். ஸோ லெட்ஸ் see இதோட கம்ப்ளீட் லாக் ரெக் 709 கன்வர்ஷன் அண்ட் ஃபைனல் இமேஜ். ஐ திங்க் ஃபைனல் இமேஜில் ஒரு மாதிரி ஒரு அந்த பார்ட்டியோட வைப் ஹேஸியான ஒரு ஃபீல் நல்லாவே க்ரியேட் ஆகிடுச்சு. நைஸ். ஹெலிகாப்டர் நம்மளுக்கு வந்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸில் தான் வந்துச்சு. ஷார்ட்டாகவே எல்லாமே கம்போசிட் பண்ணி அவங்க கொடுத்துருந்தாங்க. தி பெஸ்ட் திங் நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னா அந்த கேரக்டருக்கு தனியாக ஆல்ஃபா கொடுத்துருந்தாங்க, அந்த விண்டோஸ் கொடுத்துருந்தாங்க, அவங்க முன்னாடி இருக்கிற இதுக்கும் கொடுத்துருக்காங்க அது. அண்ட் தென் ஹெலிகாப்டருக்கு நம்மளுக்கு வி ஹாவ் இட். தென் ட்ரக்குக்கு இருக்குது. ஸோ நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது கேரக்டர் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அண்ட் தென் இந்த இது நம்மளுக்கு க்ளோ தேவைப்பட்டுச்சுன்னு பேசியிருந்தோம். ஐ திங்க் இதில் மேஜராக அந்த மெயின் கேரக்டர் பாசிங் அப்போது லைட் இன்ட்ராக்ஷன் நம்ம எக்ஸ்போஷர் குறைச்சி திருப்பி அதிகப்படுத்திலாம் ஒன்று பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். கீ ஃப்ரேம்ஸில் நிறைய பண்ணியிருப்பீங்க நீங்கள். ஆமாம், இதில் அதிக கீ ஃப்ரேம்ஸ் போயிருக்கு. 1 2 3 4 5 கீ ஃப்ரேம்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிப்போம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஏற்ற வேண்டியதாக இருந்துச்சு. இதில் எங்கெல்லாம் பிரைட்னஸ் தேவைப்பட்டுச்சோ அப்போல்லாம் அந்த கீயை யூஸ் பண்ணி வி ஜஸ்ட் லிட் இட் அப். இது கொஞ்சம் முன்னாடி ஸ்க்ரப் பண்ணி காமிங்க. இங்கே வந்து கொஞ்சம் கலர் பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு லைட்டாக. அண்ட் தென் அங்கே இருந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இங்கே இல்லை. அகைன் நம்ம உள்ள க்ரீன் வச்சதுனால வெளியே இந்த க்ரீன் வைக்கும் போது இதை விட இது வைக்கும் போது ஒரு ஓவரால் ப்ராஜெக்டாக ஒரு சேம் வேர்ல்டில் இருக்காம. எஸ், அந்த சேம் வேர்ல்டு அந்த ஃபீல் கிரியேட்டட். தட் வாஸ் நைஸ். இது ரெக் 709 தான் வந்திருந்தது. ஸோ பிஃபோரே நான் எல்லாத்தையும் குறைச்சிட்டேன். எந்த அளவுக்கு பிரைட்னஸ் குறைக்கிறோமோ அதை நம்மளுக்கு சேவ் பண்ண ஆரம்பிச்சு தான். ஸோ முன்னாடி பேஸாகவே நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வந்தோம். அங்கேருந்து ரொம்ப கம்மியான ஒரு அந்த இதுதான் நம்ம அங்கே எந்த கொடாக் ஸ்டாக்லாம் யூஸ் பண்ணியிருந்தோமோ வி அகெயின் யூஸ்ட் இட் ஹியர் ஸோ தட் இட் கிரியேட்ஸ் தி சிமிலர் ஏஸ்தட்டிக்ஸ். அண்ட் வி வே ஹியர். அங்கேருந்து நம்ம இங்கே கொண்டு வந்திருந்தோம். இதுதான் எனக்கு வந்து கடைசி மூமெண்ட் வரைக்கும் இழுத்துட்டே இருந்துச்சு இந்த ஷார்ட்டை. என்னாலையும் என்னென்னா இதில் மேஜரான சேலஞ்ச் இருந்தது. ஆல்மோஸ்ட் சிமிலர். இவர் போட்டிருக்க பேண்ட்டோட கலரும் பின்னாடி இருக்கிற கண்டெய்னரோட கலரும் சிமிலரான ஒரே ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கீ இட் அவுட்.
அப்போது இதோட ரிசல்ட் மேபி நான் காட்டுறேன் விச் இஸ் ஐ திங்க் இந்த ஷார்ட்டில் மேஜர் இஷ்யூ என்னென்னா இது வரைக்கும் எல்லாமே வந்து இதெல்லாம் சிஜி ட்ரக், இதில் மட்டும்தான் ரியல் ட்ரக்கை லைக் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ என்ன பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இந்த ஷார்ட்டில் எனக்கு ஐ வுட் சே கலர் எனக்கு பிக் பண்ண முடியல. இது வந்து ரொம்ப தப்பாக தெரியுதுன்னு எனக்கும் தெரியுது வீடியோ பார்க்கும் போதெல்லாம். பட் அது ஒவ்வொரு ஃப்ரேமும் ரோட்டோ போடணும். ஸோ இட் வாஸ் அ வெரி ஹியூஜ் டாஸ்க். அதுவே ஒரு ஹாஃப் டே ஒரு பெரிய டைம் எடுத்துரும் அந்த கேரக்டருக்கு ரோட்டோ போட்டு எடுத்துகிட்டு வரணும்னா. பட் இது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முடிஞ்சவளோ இது வரைக்கும் மேட்ச் பண்ண பார்த்தேன். ஆனால் ஸ்டில் உங்கள் 2 பேர் சைட்லேருந்து இது வந்து இல்லை இது ஒர்க் ஆகலைன்னு சொன்னால். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்துட்டேன். ஓகே ஃபைன் ரோட்டோ போடுவோம்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆஃபீஸில் சிசி அங்கே உட்காந்து ரோட்டோ போட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஃப்ரேமுக்கு போட்டேன். அப்போ தான் சாய் பார்த்து என்ன ப்ரோ ரோட்டோ போடுறீங்களா? ஆமாம். ஐயோ இது அவ்வளோதான், நம்ம நாளைக்கு ரிலீஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ரிலீஸ் டேட்டுக்கு முன்னாடி நாள் நைட் ஆக்சுவலி. ஆமாம், நீங்கள் மேனுவலாக மாஸ்க் பண்ணீங்க ரோட்டோ கூட போட்டு, அதனால தான் நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இல்லை நானே போட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போட முடியுமா, ஓகே பார்க்கலாமே அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரில் எடுத்துகிட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து மேஜிக் டூல் யூஸ் பண்ணியிருந்தீங்க, ரோட்டோ ப்ரஷ். ஓகே அது யூஸ் பண்ணக்கப்புறம் அங்கேருந்து நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டுக்கு நம்மளால வி வேர் ஏபிள் டு அச்சீவ். அண்ட் ஒரு ரோட்டோவை நீங்கள் இன்வெர்ட்டாகவும் பண்ணி கொடுத்துட்டீங்க. இந்த ரோட்டோ ஒன்று போட்டிங்க. அதுக்கப்புறம் அதோட இன்வர்ஷன் தான் லேட்டராக ஐ யூஸ்ட் இட். ஐ திங்க் இது போட்டோன்னே அவ்வளோதான், ஓகே மேட்ச். இங்கேருந்து இங்கே வரும்போது ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஆனால் இங்கேருந்து இங்கே வரும்போது இட் வாஸ் பெட்டர். ஸோ தேங்க்யூ 2 பேருக்கும். இது நீங்கள் அன்றைக்கி சேவ் பண்ணிட்டீங்க இந்த ஷார்ட்டை. ரோட்டோ ஆர்டிஸ்ட்னே நம்ம தனியாக வச்சுருக்கணும். இட் வாஸ் லைக் ரொம்ப நாளாகவே எனக்கு அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்குன்னே தனியாக கலர் கிரேடிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு பர்சனை வைக்கும் போது வி குட் ஈவன் அச்சீவ் மோர் பெட்டர் ரிசல்ட். மேபி லேட்டராக whenever it's time நம்ம ஒரு ஷார்ட்டை கூட கம்ப்ளீட்டாக கிரேட் பண்ணி எப்படி அந்த ப்ராசஸ் கூட வி குட் சே அது ஒரு தனி எபிசோடாக பண்ணிடுவோம். கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எத்தனை டேயில் இந்த கிரேட் முடிச்சீங்க நீங்கள்? ஆக்சுவலி லுக் டெஸ்ட்டுக்கு ஒரு 2 hours 3 hours போச்சு. லைக் 3-4 டேஸாக ப்ராஜெக்ட் போயிட்டே இருந்துச்சு. பட் ஒரு 15 to 20 hours ப்ராஜெக்ட் போயிருக்கும். பட் லேட்டராக அந்த கடைசி அந்த அந்த 2 days அந்த கடைசியாக உட்காந்து கிரியேட்டிவ் க்ரௌடில் வந்து நம்ம அன்னைக்கு தான் வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சாக நம்ம அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு கூட நம்மளுக்கு இங்கே தான் இருந்தோம் ஆக்சுவலி. அது ஒரு நல்ல பெரிய நைட்டாக போச்சு. அண்ட் தென் எனக்கு இந்த ப்ராஜெக்டில் என்ன ரொம்ப பிடிச்சுன்னா உங்கள் 2 பேரோட ஸ்பிரிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படியாச்சும் ப்ராஜெக்டை என்னெல்லாம் முடியுமோ வி ஹாவ் டு டூ இட் ஃபார் தி ப்ராஜெக்ட். முடிஞ்சவளோ அதான் இன்னொருத்தவங்க பார்க்கும்போது அந்த மிஸ்டேக்ஸ் தெரியாது, ஆனால் வி நோ வாட் ஆர் தி மிஸ்டேக்ஸ். அந்த அதை முடிஞ்சவளோ யூ ஆர் ஏபிள் டு ரெக்டிஃபை இட். என்னோட கலர்லேயே எனக்கு அந்த பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் தான் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தீங்க. தட் வாஸ் எனக்கு அந்த ஸ்பிரிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஓகே ப்ராஜெக்ட் எப்படியாச்சும் இட் ஹேஸ் டு கம் அவுட் தி பெஸ்ட் வெர்ஷன் வாட்ஸ் பாசிபிள் அட் தி மூமெண்ட். ஐ திங்க் அது பெஸ்ட்டாக வந்துச்சுன்னா எவ்ரி டிபார்ட்மெண்ட்டோட பேருமே பெஸ்ட் ஆயிரும். சில நாள் காண்டா இருக்கும், பட் ஆனால் அதை மல்லு கட்டி பண்ணுறேன் மாற்றி. யா பட் ஐ டென்ட் ஃபைண்ட் இட்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல் இன் அ வே. அது உங்களுக்கு அப்படியே ஒரு ஃப்ளோவாகவே வருது. இல்லை ப்ரோ, ஐ திங்க் இட்ஸ் ஃப்ரம் ஹேபிட். முன்னாடி வந்து ஐ திங்க் பர்சனலிலாம் வந்து ஒரு 1 year பேக் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் யூ ஹேவ் டு டூ இட், ஆனால் மனசில் வெளில யூல் பி டயர்ட். பட் நவ் இட்ஸ் லைக் யூ ஹேவ் டு டூ இட், தட்ஸ் ஆல். லைக் நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். ரெக்கார்ட் ஆகலையா? ஆயிட்டு. ஓகே ஐ திங்க் நான் முடிஞ்சவளோ வாட் அண்ட் ஆல் ஐ குட் ஷேர் நான் ஷேர் பண்ண ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட். அண்ட் ஏதாச்சும் கேள்விகள் இருக்குது இன்னும் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட்னா நீங்கள் கீழே வந்து யூ கேன் ஜஸ்ட் டைப் இட் அவுட். வி வில் ஏபிள் டு கம் அண்ட் ஆன்சர் பண்ணுறோம். அண்ட் மோர் அமேசிங்கான ஒரு லைக் டாப் கிளாஸான வீடியோஸ் ஷுட் பி கம்மிங் அப் சூன். எஸ், உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டாக நான் ப்ரோ கூட வேறு ஏதாச்சும் லைக் ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு கிரேட் எபிசோட் மாதிரி வேணும்னா அதையும் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஃபைனலி ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், விஎஃப்எக்ஸ், எடிட், கிரேட் எல்லாமே முடிச்சிட்டோம். கடைசியாக இப்போது ஃபீட்பேக் செஷனுக்கு வந்திருக்கோம். சாய், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த பாட்டை நீங்கள் ஒர்க் பண்ணதை பற்றி? என் இனிய தமிழ் மக்களே, ஃபஸ்ட்டு ஒரு அவுட்ரோ எடுத்தோம், ஃபைல் கரப்ட் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி ஒரு அவுட்ரோ எடுக்கிறோம். அதனால தான் ரொம்ப டிஸ்கனெக்டடாக இருக்கோம். நாங்கள் என்ன பேசணும்னு ஞாபகமே இல்லை. ஸோ சிவா இப்போ வந்து மனசு விட்டு பேசுவான். பேசிக்கலி, தியரட்டிக்கலி, ப்ராக்டிக்கலி சொல்கிறான். இப்போயும் முடிச்சு என்ன 1 month ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் 1 month 20 days ஆயிருக்கு.
20 days தான் இருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸு, விஎஃப்எக்ஸ்க்கும் நல்ல ரெஸ்பான்ஸு, எடிட்க்கும் நல்ல ரெஸ்பான்ஸ், பாட்டுக்கு அதை விட பயங்கரமான ரெஸ்பான்ஸ். ஆனால் எங்களுக்கு வந்து பர்சனலி இன்னும் கொஞ்சம் நாங்கள் பெட்டராக பண்ணியிருக்கலான்றது தோணிகிட்டே இருந்துச்சு. லைக் இந்த பாட்டில் எடிட்டாகவும் சரி, விஎஃப்எக்ஸாகவும் சரி. பட் வெளியிலேருந்து பார்க்க இட்ஸ் லைக் சூப்பர் கூல், பயங்கரமான ஸ்டஃப் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்டில் இன்னொரு விஷயம் என்ன கற்றுக்கிட்டோன்னா, ஒர்க் பண்ணுற எல்லாருமே இது அவங்களோட பர்சனல் ப்ராஜெக்டாக பார்க்க மாட்டாங்க. எப்பயுமே என்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி ஃபுல் இன்வால்மெண்ட்டோட பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம பே பண்ணி தான் ஒர்க் பண்ண வைக்கிறோம் இந்த ப்ராஜெக்டில். இது அவங்களுக்கு ஜஸ்ட் another ப்ராஜெக்டாக தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்ககிட்ட எப்படி ப்ராப்பராக ஒர்க்கை வாங்கணுன்றத நம்ம தான் கற்றுக்கணுன்றது இந்த ப்ராஜெக்டில் தான் நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் கொடுக்குற இன்புட்ஸில் தான் இருக்குது. இன்னொன்று எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக தெளிவாக நீ எந்த அளவுக்கு நீங்கள் இன்புட்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். அந்த அளவுக்கு தான் அந்த ப்ராஜெக்டே ஒர்க் ஆகுன்றது இந்த ப்ராஜெக்டில் தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். Personally, something I learned was like we were part of the direction team and I was very very involved this time, especially in the direction team. மெயினாக என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஷூட்டில் வந்து ஒவ்வொருத்தங்கள்ட்ட எப்படி பேசி ஒரு வேலையை நடக்க வைக்க முடியும், அவங்க என்ன ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி யூ நீட் டு கம்யூனிகேட் டு தெம். Sometimes you have to be authoritative, which is sometimes like it's a little bit shouting. You can't really like just be like, அண்ணா ப்ளீஸ் பண்ணி தரீங்களா, யாரும் மதிக்கவே மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் அத்தாரிட்டி காமிச்சு நிறைய விஷயங்கள் எப்படி பண்ண எனக்கு வராது. அது ப்ரெஷரில் வந்து ஆட்டோமேட்டிக்லி இட் ஹேப்பன். ஸோ இவன் லைக் சுற்றி லைக் மெனி பீப்புள் ஆர் தேர் ஹூ ஆர் லைக் ரோல் மாடல்ஸ் இன் தட் சென்ஸ் ஃபார் மீ as well. ஸோ அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து நமக்கு ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டு, ஓகே இப்படி தான் ஒரு ஷூட்டில் இருக்கணும், கான்ஸ்டன்ட் 24/7 யூ ஹேவ் டு கீப் ஒர்க்கிங், யூ ஹேவ் டு கீப் சால்விங் ப்ராப்ளம்ஸ், யூ ஹேவ் டு கீப் சால்விங் பசில்ஸ் அண்ட் யூ நீட் டு ஹேவ் ஜீரோ ஈகோ. டப்புன்னு டென்ஷனில் யாராவது திட்டுவாங்க, ஃபீல் பண்ணிவிட்டு உக்காண்ட்டுலாம் இருந்தால் வேலை நடக்காது. அண்ட் லைக் ஒன்றுமே நடக்காது. லைக் நீ பாட்டு செல்ஃப் பிட்டி இஸ் ப்ராப்ளி த வர்ஸ்ட் திங் யூ கேன் டூ தேர் லைக் ஃபார் யுவர் செல்ஃப். அடுத்தது என்னன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் அட் தி எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்கும் தெரியும் ப்ரெஷரில் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோமே தவிர, அதுக்காக எல்லாரும் போட்டு டிரெயில் பண்ணல ஷூட்டில், நான் அப்படிலாம் சொல்லலை. ப்ரெஷரில் சின்னமாக லைக் ஒரு டென்ஷன் வரதான் செய்யும். அண்ட் ஐ திங்க் இஃப் யூ டோ நாட் ஹேவ் யுவர் ஈகோ தேர் ஆர் லைக் இஃப் யூ டோன்ட் ஃபீல் லைக் நான் யார் தெரியுமா, என்ன எப்படி இப்படி பேசலாம், அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ஃபிலிம் மேக்கிங்கே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் a very humbling job and yeah, time to say vote of thanks எல்லாருக்கும். ஸோ வந்து ஸ்டார்டிங் வித் நம்ம டைரக்டர் தினேஷ் அண்ட் அசல் ப்ரோ. ஆப்வியஸ்லி கோத்தராஜா டைம்லேருந்தே லைக் தேவ் ஆல்வேஸ் ட்ரஸ்டட் அஸ். நாங்கள் மொக்கையாக பண்ணுன்னு நாங்கள் ஃபீல் பண்ண டைம்லேருந்தே லைக் உங்களால் முடியுங்கிற ஒரு ட்ரஸ்ட் கொடுத்து, தேர் அ வெரி பிக் ரீசன் as to why CreativeCrowd is where it is now and like where we both are as well. ஸோ அதுக்கப்புறம் வந்து திஸ் டைம் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் அஸ் பிகாஸ் யூஸ்வலி எல்லா வேலையும் இழுத்து போட்டு நாங்கள் தான் பண்ணுவோம். பட் திஸ் டைம் வி ஹேட் டு லைக் லைக் கம்ப்ளீட்லி கிவ் த டார்ச் டு சம்ஒன் எல்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த சிஜி ஒர்க். அண்ட் லைக் சிஜி லீட் வந்து கவிராஜ் ப்ரோ. அவர் வந்து மதுரையில் வந்து ஹீஸ் அ ஃப்ரீலான்சர் அண்ட் like complete remote work. He had a people of I think 11 people working under him and like constant calls with him every day, understanding how like we have to work our workflow and develop panni. He really cooperated with us throughout and like that entire 11 people made it possible to do this entire CG work in the deadline. ஸோ ரியலி ரியலி கிரேட்ஃபுல் டு எவ்ரி ஒன். பேட்ரியான் மாதிரி அவங்க பேர்லாம் அப்படியே பறக்க விட்றோம். இது தவிர தேங்க்ஸ் டு த டிஓபி டிப்பு, ஆர்ட் டைரக்டர் லலிபே தினேஷ், அண்ட் தென் மெயின்லி டு த கலரிஸ்ட். ஏன்னா அவர் சமைச்சில்லா நாங்கள் எந்த டைமில் கால் பண்ணி கூப்பிட்டாலும் அவைலபிளாக இருந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்து, இந்த பாட்காஸ்ட் இந்த பிரேக் டவுன்லேயும் பாட்டாக இருந்து கலர் கிரேடிங் ஃபுல் ப்ராசஸ் டுட்டோரியல் மாதிரி பிரேக் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் த கோரியோகிராஃபர் அண்ட் எவ்ரி ஒன் எல்ஸ் இன்வால்வ் இன் த ப்ராஜெக்ட். எப் யாரையா மறந்துருப்போன்னு நினைக்கிறேன். திட்டாதீங்க. கிரெடிட்ஸில் ஒரு தடவை போட்டுருக்கேன். ஸோ எஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து ஏதாச்சும் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஐ திங்க் இது மியூசிக் வீடியோ ப்ராசஸ் பற்றி இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மியூசிக் வீடியோஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் பார்த்தீங்கனாலே போய் திஸ் இஸ் YMC Shiva, தட் இஸ் சாய் முத்துராமன். பை பாய்.